விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சாலையில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த கார், அவசர உதவிக்கு தீயணைப்பான் தர மறுத்த கடைக்காரர்கள். புதுவையில் பள்ளி தொடங்கும் நேரம் மாற்றி அமைப்பு, 9 மணிக்கு தொடங்கும் என்று கல்வித்துறை அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிரொலி, புதுவை எல்லையோர மதுபான கடைகள் மூடப்பட்டன. பாதையை ஆக்கிரமித்து தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்க எதிர்ப்பு, பொதுமக்கள் கவர்னரிடம் மனு. புதுவையில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கார் எரிந்த போது பக்கத்து கடைகளில் தீயணைப்பானை பொதுமக்கள் கேட்டும் அவர்கள் தர மறுத்தது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை கோவிந்த சாலையை சேர்ந்தவர் பிரபு. இன்று காலை நகர பகுதியான 45 ரோடு ரெயின்போ நகர் சாலை ஓரத்தில் அவரது கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்ததா. இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் பதறி அடித்து ஓடினர். இது குறித்து பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆனால் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பாகவே கார் முற்றிலுமாக எரிந்து எலும்புக்கூடாக மாறியது. இந்த சம்பவத்தால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காணப்பட்டது. போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டு அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. முன்னதாக கார் பற்றி எரிய ஆரம்பித்தவுடன் பொதுமக்கள் அருகில் உள்ள கடைகளில் தீயணைப்பானை கேட்டுள்ளனர். ஆனால் கடைக்காரர்கள் தங்களிடம் தீயணைப்பான் இல்லை என கூறி தர மறுத்துள்ளனர். அவசர காலத்தில் இவர்களுக்கு உதவ மனமில்லையா அல்லது உண்மையிலேயே தீயணைப்பான் இல்லையா என்று தெரியவில்லை. சட்டப்படி அனைத்து கடைகளிலும் தீயணைப்பான் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இனிவரும் காலங்களில் அனைத்து கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் தீயணைப்பான் முதலுதவி சாதனங்கள் உள்ளனவா என்று சோதனை செய்து இல்லாத கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுவையில் பள்ளி தொடங்கும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாநில பாடத்திட்டத்தின்படி காலை 9:30 மணிக்கு வகுப்புகள் துவங்கி மாலை 4:20 வரை 7 வகுப்புகள் நடைபெற்று வந்தது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றிற்கு 8 வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற விதி உள்ளதால் அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை வழக்கமான நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக காலை 9 மணிக்கு பள்ளிகள் துவங்கி 4 வகுப்புகளும் மாலையில் 4 வகுப்புகளும் நடத்தப்பட்டு வழக்கம் போல மாலை 4:20 மணிக்கு பள்ளிகள் விடப்படுகிறதா. இதற்கான அட்டவணையை பள்ளிக்கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளதா. இந்த நேர மாற்றம் வரும் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிரொலியாக புதுச்சேரி எல்லைப்புறங்களில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இதனையொட்டி விக்கிரவாண்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு 4 நாட்கள் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள மதுபான கடைகளும் மூடப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. அதன்படி புதுச்சேரி எல்லை பகுதியில் உள்ள அனைத்து மதுக்கடைகளும் மற்றும் சாராய கடைகளும் மூடப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் போலீசார் தீவிர வாகன சோதனையை நடத்தி வருகின்றனர். பாதையை ஆக்கிரமித்து தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கவர்னரிடம் மனு அளித்துள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியக்கோவில் ஸ்ரீனிவாசா கார்டன் குடியிருப்பில் ஏராளமான வீடுகள் உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதியின் நுழைவு வாயில் பகுதியையொட்டி தனியார் பெட்ரோல் பங்க் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக நகரின் நுழைவு வாயில் பகுதியின் தெற்கு பகுதியில் உள்ள 30 அடி அகலம் கொண்ட சாலை மண்கொட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்நகரின் அடையாளமாக விளங்கி வரும் நுழைவு வாயில் ஆர்ச்சை இடித்து பெட்ரோல் பங்க் வழி ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொது வழி பாதையை மீட்கவும் நுழைவு வாயில் ஆர்ச்சை இடிக்காமல் பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் புதுச்சேரி கவர்னர், மாவட்ட ஆட்சியர், புதுச்சேரி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு புகார் மனு அளித்துள்ளனர். தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்க பொது பயன்பாட்டில் இருந்து வரும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் புதிய சட்டங்களில் உள்ள தவறுகளை திருத்த சட்ட வல்லுநர் குழுவை அமைக்க வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு ஒன்றினை அளித்தார். அம்மனுவில் அவர் புதிய சட்டங்களில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதால் இந்த சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்கி திருத்தங்களை கொண்டு வர சட்ட வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவினை அமைப்பது
மாநில அரசின் தலையாய கடமை என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் இந்த சட்டங்களின் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும், இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் பெயர் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறியுள்ளார். மனு அளிப்பின் போது அதிமுக இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன், பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை வில்லியனூர் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் காவல் நிலையத்தில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பொதுமக்கள் தரப்பில் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும், புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்கின்ற பேருந்துகள் வில்லியனூர் மாடவீதி வழியாக செல்வதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகளை தேசிய நெடுஞ்சாலையிலேயே இறக்கிவிட்டு செல்வதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாக உறுதியளித்தார். இந்த மக்கள் குறை கேட்பு கூட்டத்தில் காவல் கண்காணிப்பாளர், தனிப்படை குழு மற்றும் வில்லியனூர் போலீசார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். களித்தீர்த்தால்குப்பம் அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுவை திருபுவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா நடைபெற்றது. முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இது தொடர்பாக பாலாஜி என்டர்பிரைசஸ் சோப்பு கம்பெனியின் மேலாளர் பாலகிருஷ்ணனிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அறிவியல் கையேடு பெறப்பட்டு அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் கூறி சிறப்புரையாற்றி மாணவ மாணவியருக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார். விழாவில் திருபுவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ, அத்துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுவை முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். பாரதிய ஜனதா ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முதலமைச்சர் ரங்கசாமியை கடுமையாக விமர்சித்து பேட்டி அளித்தார். இந்த பேட்டி சமூக வலைதளங்களில் வைரலாகியது. அங்காளனுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், ரிச்சர்ட், அங்காளன் ஆகியோர் டிஜிபி அலுவலகத்தில் அங்காளன் எம்எல்ஏவிற்கு 24 மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்துள்ளனர். காமராஜர் தொகுதி செயலாளர் கணேசனின் பிறந்தநாள் விழா அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் கணேசனின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற அலுவலகம் வாயிலில் காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன் செய்திருந்தார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விஜயராஜ், எஸ்கேஆர் செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் செந்தில்குமார், சுகுமாரன், சாமிநாதன், மாவட்ட பொறுப்பாளர் சரவணன், மோகன், தினேஷ்வாரி சேட்டா, மகளிர் அணி அஜ்மா, கோமதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி அரசு பள்ளியில் மலேரியா குறித்த பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு நலவழித்துறை, தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் சேக்கிழார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட ஆசிரியர் முருகன் வரவேற்புரையாற்றினார். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி, ஆசிரியர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பள்ளி தலைமை ஆசிரியர் பழனி, கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா ஆகியோர் தலைமை தாங்கி மலேரியா குறித்து சிறப்புரையாற்றி மலேரியா குறித்த பேச்சு போட்டியை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து மலேரியா எதிர்ப்பு உறுதிமொழியை வாசிக்க ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக நடைபெற்ற பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவியாளர்கள் சிவகுமார், ஜெகநாதன், பள்ளி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதி பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான உதவித்தொகையினை
சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் புதிதாக கல்வீடு கட்டுவதற்காக மத்திய அரசின் திட்டமான பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த 27 பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையாக 1,20,000 ரூபாய் என மொத்தம் 86,40,000 ரூபாய்க்கான ஆணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். நிகழ்ச்சியில் குடியுரிமை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், இளைநிலை பொறியாளர் கோபிநாத், அலுவலக உதவியாளர் பெருமாள், என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிஆர்டிசி தினக்கூலி ஊழியர்கள் சங்க பெயர் பலகை திறப்பு விழாவில் ஊழியர்கள் பங்கேற்றனர். பிஆர்டிசி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சங்க தலைவர் அருள்மணி வரவேற்புரையாற்றினார். செயலாளர் தமிழ்ச்செல்வம் தலைமை தாங்கினார். சங்க கொடியை பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் வேலையின் ஏற்றி வைத்தார். அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் பெயர் பலகை திறந்து வைத்தார். சீதாராமன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், நமச்சிவாயம், சிவஞானம், பத்மநாபன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6,710 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 53,680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 960 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாலையில் திடீரென்று தீப்பற்றி எரிந்த கார், அவசர உதவிக்கு தீயணைப்பான் தர மறுத்த கடைக்காரர்கள். புதுவையில் பள்ளி தொடங்கும் நேரம் மாற்றி அமைப்பு, 9 மணிக்கு தொடங்கும் என்று கல்வித்துறை அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிரொலி, புதுவை எல்லையோர மதுபான கடைகள் மூடப்பட்டன. பாதையை ஆக்கிரமித்து தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்க எதிர்ப்பு, பொதுமக்கள் கவர்னரிடம் மனு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.